தோழர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் நாங்கள் ஒரு ரப்பர் தோட்ட பிரதேசத்துக்கு சென்றிருந்தோம். அப்பொழுது அங்கு என்னை சந்தித்த மக்கள் முதலாவது கேட்ட கேள்வி, இப்பொழுது உங்களது சம்பளம் 1700 1250 அல்லது பழைய முறையை போன்று பொழுது உங்களது சம்பளம் 1000 சரி. நமது நாட்டிற்கு டாலர்களை கொண்டு வருகின்ற தோட்ட தொழிலாளர் மக்களின் சம்பளத்தை வைத்து இன்று ரணில் ராஜபக்ச அரசாங்கம் விளையாட்டை காட்டிக் கொண்டிருக்கின்றது. அதே போலதான் பிரைவேட் செக்டர் தொழிலாளர்களின் சம்பளத்தை எடுத்தோமானால் மத்திய வங்கி கூறுகின்றது ஒரு குடும்பத்திற்கு 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு 1,35,500 ரூபாய் சம்பளம் வேண்டும் என்று கூறுகின்றது. இந்த போதிலும் இன்று நமது அரசாங்கம் ஒரு நபரின் அடிப்படை சம்பளமாக 21,000 ரூபாய் தான் அடிப்படை சம்பளமாக இருக்க வேண்டும் என்று ஒரு சட்ட மூலத்தை கொண்டு வந்திருக்கிறது. மத்திய வங்கியின் தரவுகளின்படி ஒருவருக்கு குறைந்தபட்சம் 57,500 ரூபாய் என்றாலும் ஒரு சம்பளமாக இருக்க வேண்டிய இந்த நாட்டிலே நமது அரசாங்கம் தொழிலாளர்களின் வாழ்க்கையையும் ஒரு கேள்விக்கூட்டாக ஆக்கிக் கொண்டு 21,000 ரூபாய் சம்பளம் என்று கூறி ஒரு சட்ட மூலத்தை கொண்டு வந்திருக்கிறது. 21,000 சம்பளத்திலும் 1,350 ரூபாய் சம்பளத்திலும் இன்று மின்சார கட்டணங்கள் கட்ட முடியுமா, உணவு அருந்த முடியுமா, பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப முடியுமா, ஏதாவது ஒரு விடயம் என்று இந்த சம்பளத்திலே மக்கள் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனால் இந்த நாட்டை வங்கோண்டாக்கிய நபர்களை பார்த்தோமானால் அவர்கள் அறவைய போராட்டம் முடிந்த பின்பு என்ன செய்கிறார்கள்? தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக புனர்வாழ்வு பணியை சட்டம் என்று கொண்டு வந்து எமது மக்களை புனர்வாழ்வு பணியத்துக்கு அனுப்ப போகிறார்கள். அதே போன்று நிலையில் ஆன்லைனில் தமது கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்த இளைஞர்களை கருத்துக்களை தெரிவிக்க முடியாத வண்ணம் ஆன்லைன் சேஃப்டியத்தை கொண்டு வந்தார்கள். அதே போன்றுதான் மத்திய வங்கி மக்களிடமிருந்து சுதந்திரம் பெற வேண்டும், பெரிய பெரிய வணிக உடமையாளர்களிடம் செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு புதிய மத்திய வங்கி சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அண்மையிலே இக்கானமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பில் பொருளாதார சீர்திருத்த சட்டம் என்று கூறி ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து நமது நாட்டை பொருளாதார கூறுகளாக பிரித்து அதனை தனியார் கம்பெனிகளுக்கு விற்க போகிறார்கள். இதுதான் நமது பொருளாதார சட்டம் என்று கொண்டு வரப்படுகின்றது. இதற்கான காரணம் என்ன? இதற்கான காரணம் இன்று நமது நாடானது IMF திட்டத்தின் கீழ் நமது நாடு இருக்கின்றது. இதனால்தான் நாம் மக்கள் போராட்ட முன்னணியாக எக்ஸிட் IMF திட்டத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்று கூறி நாங்கள் ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கின்றோம். ஆனால் மற்றவர்கள் கூறுகின்றார்கள், ரணில் விக்ரமசிங்க கூறுகின்றார், ராஜபக்ச கூறுகின்றார்கள், NPP கூறுகின்றது, சதவ கூறுகின்றது, நாங்கள் இந்த IMF வெளிவர முடியாது என்று கூறுகின்றார்கள். ஏன் அவ்வாறு கூறுகின்றார்கள்? 1965 நாங்கள் IMF இன்று கொண்டு வந்திருக்கின்றோம். IMF திட்டத்திற்குள் இதற்கு முன்னும் சென்றிருக்கின்றோம். IMF திட்டத்திற்கு இதற்கு முன்னும் வழிவந்திருக்கின்றோம். ஆனால் இதுவரை அனைவரும் சேர்ந்து ஒன்றாக கூறுகின்றார்கள், இந்த IMF திட்டத்திலிருந்து வெளியே வர முடியாது என்று. அதற்கான பிரதானமான காரணம் இன்று நமது நாட்டிலே இடதுசாரி என்று கூறி போலியாக தீர்ந்து கொண்டிருக்கின்ற கட்சிகளும் சேர்ந்து வலதுசாரி கட்சிகளுடன் சேர்ந்து IMF திட்டத்தை விட்டு வெளியே வர முடியாது என்று கூறுகின்றபடினால்தான் இன்று அனைவரும் சேர்ந்து IMF திட்டத்திலிருந்து வெளியே வர முடியாது என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் எந்தவித பலனும் இல்லாமல் மக்கள் போராட்ட முன்னணியாக எக்ஸிட் IMF என்ற கொள்கையை நாங்கள் மிகவும் சிரமமாக முன்வைக்கின்றோம். இறுதியாக நான் கூற வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், சித்தாரா அவர்கள் கூறியது போன்று நாங்கள் எந்தவித பலனும் இல்லாமல் எந்தவித தயக்கமும் இல்லாமல் சோசலிச திட்டத்தை முன்வைத்திருக்கின்றோம். நமது நாட்டிலே இன்று காணப்படுகின்ற பல பிரச்சனைகளுக்கான காரணம் நமது நாட்டின் சோசலிச கொள்கையை விட்டு நாங்கள் விலகி பல காலமாகிவிட்டோம். அதனால்தான் இன்று நாங்கள் வங்குரோம் என்ற நிலையை வந்திருக்கின்றோம்.
முன்வைக்கின்றோம். என்றபடியினால்தான் சோசலிச கொள்கையின் அடிப்படையிலே நாங்கள் ஒரு புதிய பொருளாதார சமூக கொள்கை திட்டத்தை முன்வைத்துள்ளோம். வெளிவிவகார கொள்கையை பொறுத்த மட்டிலே நாங்கள் அமெரிக்காவுடனும் இந்தியாவுடனும் சைனாவுடனும் போகாமல் மூன்றாம் உலக நாடுகளுடன் சேர்ந்து ஒரு கூட்டு வெளிவிவகார திட்டத்தை நாங்கள் முன்வைத்துள்ளோம். எனவே தோழர்களே, இனிமேலும் நாங்கள் செல்கின்ற பாதையில் செல்ல முடியாது. எமது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக மோகன் கோப்பகையை நாங்கள் முன்வைத்துள்ளோம். மோகன் கோப்பகே எம்முடன் பல வருடங்களாக, பல தசாப்தங்களாக எமது போராட்டங்களில் மக்களின் போராட்டங்களுடன் இருந்த ஒரு சட்டத்தண்ணி. எனவே அவருக்கும் இந்த குடை லட்சணத்திற்கும் வாக்களிக்குமாறு நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Dear Maharagama friends, I would like to say a few words in English. Yesterday I visited a rubber plantation estate, and there the workers asked me, "Comment, tell us, is our wages today 1,700 or 1,350 or our wages 1,000 rupees? Our external, the foreign exchange which our country so badly needs cannot be brought into this country without the work of the plantation workers, and yet their wages and their salaries and their lives have been made into a joke by the Ranil Rajapaksa government today." Similarly, in the private sector, our basic wage is still 16,000 rupees, but the government today is bringing a new bill saying that they are going to increase the minimum wage to 21,000 rupees. But the central bank is saying for a 4-member family, a family needs a basic minimum wage of 103,500. So one person, the People's Struggle Alliance has been putting forward a proposal saying one person would need a minimum wage of 57,500 if we want to survive in this economic situation. And yet today the government has made a mockery of all our lives and has proposed a bill for 21,000 rupees. I ask you for a minimum wage of 21,000 rupees. Can we sleep today? Can we pay our electricity bills today? Can we send our children to school today? Can we even travel by bus today? We cannot survive on a wage of 21,000 rupees, and yet that is what the Ranil Rajapaksa government is proposing. Now, why are we in this situation? During the other day, we all went and said, we want the stolen money back, we want gold home, we want the 225 persons to go home. But after the other day, what happened? The 225 people got together and they decided to protect themselves. They passed the Bureau of Rehabilitation bill so that people who cannot bear the cost of living, who cannot bear the economic crisis, today are falling prey for narcotics. And without finding a solution to the economic crisis, the Ranil Rajapaksa government wants to send them to camps for so-called rehabilitation. They have passed the Online Safety Act. Why? Because youth are coming in this country and speaking against the atrocities, the economic and social atrocities which are being committed against the people. Instead of finding solutions to these crimes and to these structural problems, the 225 people got together and passed this Online Safety Act to shut the mouths, the voices of the youth who were the backbone of the 2022 Another Year. I can go on. The central bank bill was passed, the central bank act was passed to make the central bank independent of the people, so the central bank can now become the mouthpieces of the business elite of this country. So why are we in this situation? We are in this situation because today our country is ruled by the International Monetary Fund Agreement, and everyone is saying, Ranil Rajapaksa, Rajabha, everyone is saying, we cannot exit IMF. We have been under the IMF since 1965, we have been exiting from IMF agreement, but today people are telling us we cannot exit the IMF. Why is that? People are telling us we cannot exit the IMF today because unlike before, the left in this country, or the so-called left in this country, has gotten together with neoliberal right-wing parties and they cannot put forward a political proposal to exit a neoliberal IMF. That is the primary reason why today no one except the People's Struggle Alliance is coming out and boldly saying we can exit the IMF and we will exit the IMF. So the
the pseudo left have to be we should hold them responsible for what has become the norm in this country. But the People's Struggle Alliance, without any fear or without holding back, we are saying if we want to come out of this economic crisis, we need to exit the IMF, and we have put forward a proposal and a plan to exit the IMF. And lastly, I want to say this. Sitara Muraratna said in a speech, in our proposals, we are not ashamed to say we have put forward a socialist proposal. We are not holding back in telling people every single one of our proposals has foundational principles in the principles of socialism. Our politics is the politics of socialism. Now, why do we say that? For the last 40 years, despite the fact that our country, for namesake, is called the Socialist Republic, we have moved away from principles of socialism and we have become the neoliberal republic of Sri Lanka. So today, the People's Struggle Alliance once again reclaim the word socialism, once again bring forth socialist proposals so that we can once and for all come out of this dark abyss of economic crisis which we find ourselves in. Finally, we have put forward a candidate, presidential candidate, Nuwan Bopage. Nuwan Bopage is not someone who is a new face. So many of us know Nuwan Bopage because of his decades of activism which he has done with people in the south, people in the north, people across the country. He has stood by the people, being a lawyer, he has stood by the people and has stood with our struggle. So we have put forward a candidate who will stand by the principles and proposals and the ideologies of the People's Struggle Alliance. So I hope when you go to the polling booth this year, the next month, you would remember that we have put forward a proposal for the people to win, for the people to come out of this crisis, because only if we get together we can come out of this crisis. So I ask you humbly to vote for Nuwan Bopage, to vote for the umbrella symbol, and to vote for the